அதை அங்கே அதிகமான நிலம் புறம்போக்கு இருக்குதுன்றாங்க. அது புறம்போக்கு கிடையாது. சொந்த நாட்டில் அகதியாக நான் ஒரு நாள் வர மாட்டேன் சார். இந்த திட்டம் இங்கே தான் கொண்டு வர இன்னும் அவசியம் சொல்லுங்க. விவசாயிகள் குண்டாசு போட்ட அரசாங்கம் இந்த அரசாங்கம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஜெம் டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் சென்னையிலிருந்து 70 கிலோமீட்டர் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் ஏகனாபுரம் சுற்றியுள்ள பகுதிகளில் சர்வதேச பசுமை விமான நிலையத்தை அமைப்பதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் முடிவு செய்துள்ளது. இந்த திட்டத்திற்காக அந்த பகுதிகளில் 5746 ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்தவும் முயற்சி செய்து வருகிறது. இந்த திட்டத்துக்கு எதிராகவும் இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தியுள்ள நிலத்திற்கு எதிராகவும் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் 700வது நாட்களை நோக்கி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழக அரசும் மத்திய அரசும் இந்த திட்டத்தை பின்வாங்குவதாக இல்லாத நிலையில் அந்த பகுதி மக்கள் குடியேறுவதற்காக ஆந்திர மாநிலம் சித்துரை நோக்கி செல்ல உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து பசுமை விமான நிலைய எதிர்ப்பு திட்ட குழுவினுடைய நிர்வாகிகள் கதிரேசன், பலராமன் ஆகியோர் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். அவர்களிடம் இந்த திட்டத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, வாழ்வாதார பாதிப்பு குறித்தெல்லாம் விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா வணக்கம். அதாவது போராடுவது என்பது ஜனநாயக நாட்டில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உரிமை. ஆனா போராடுவதே வாழ்க்கையாக மாறிவிட்டது உங்களுடைய வாழ்க்கை. இப்போ 700 நாட்கள் நோக்கி ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் அந்த திட்டத்தை பின்வாங்குவதாக அறிவித்துள்ளதா இல்ல வேறு இடத்துக்கு மாற்றுவதாக அறிவித்துள்ளதா? என்ன சொல்லியிருக்காங்க தமிழக அரசு மத்திய அரசு? இப்போ பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை எதிர்த்து ஏறக்குறைய 700 நாளுக்கு போராடி இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் தமிழ்நாடு அரசும் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகமும் இந்த திட்டத்துக்கு உள்ள 13 கிராமங்கள் ஏகனாபுரம், பரந்தூர், நெல்வாய், நாகப்பட்டு, தண்டலம், பொடவூர், வளத்தூர், எடையாரப்பாக்கம், உணரம்பாக்கம் இப்படி இருக்கிற ஊர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா சிறு சிறு கிராமங்கள் அந்த பவுண்டரி சுற்றி இருக்கிற பொடவூர், மணப்புறம் அந்த மாதிரி எல்லா ஊருக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. உங்கள் இடத்த நாங்கள் கையகப்படுத்த போகிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், கையகப்படுத்துறதுக்கு இதுவரையும் எங்களோட ஒரு கருத்து கேட்பு கூட நடத்தலை. இது பண்டமெண்டலே நிற்குது. நீங்கள் எங்ககிட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும். அதை நாங்கள் ஒத்துட்டு தான் அதுக்கு எங்களுக்கு நோட்டீஸை இஷ்யூ பண்ணணும். ஆனால் நீங்கள் எங்களை கேட்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்களுக்கு ஒரு 30 நாள் டைம் கொடுத்து நோட்டீஸ் கொடுக்குறீங்க. எப்போ கொடுத்தாங்க நோட்டீஸ்? இப்போ எல்லா ஊரும் கொடுத்துட்டு வராங்க. இப்போ தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சு ஆமாம், நாடாளுமன்றம் இப்போ 40 தொகுதி ஜெயிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 2 நாள் முடியாது எடையாரப்பா கிராமம் கொடுத்துருக்காங்க, நெல்வாய் கிராமம் கொடுத்துருக்காங்க. இது கொடுக்குறது என்னன்னா ஒரு 30 நாள் கால அவகாசம் தராங்க. அந்த 30 நாள் கால அவகாசத்தில் நாங்கள் எங்களுக்கு காலி செய்துட்டு வேறு இடத்துக்கு போயிடணும். இல்லை நாங்கள் ரிப்ளை கொடுக்கணும். இந்த இடத்த நாங்கள் கொடுக்குறோமா கொடுக்கலையா ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், எங்களுக்கு கருத்து கேட்பு நடத்துங்க. இந்த திட்டத்தில் என்ன பயன் எங்களுக்கு சொல்லுங்க, அப்புறம் நீங்கள் நோட்டீஸ் கொடுங்க. நீங்கள் ஒரு பிளைண்டாக சொல்கிறீங்க இந்த திட்டத்தால் எங்களுக்கு என்ன பலன், இந்த திட்டத்தை நாங்கள் நிலம் கொடுக்க எங்களுக்கு என்ன பயன், இந்த திட்டம் தனியார் திட்டமா இல்லை அரசாங்க திட்டமா, இதுவரை எங்களுக்கு எந்த ஒரு தெளிவும் கிடையாது. தெளிவே இல்லாம அரசு அதிகாரிகள் தான் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு டிட்கோ அவங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா முதல்ல ஒரு ஃபீஸிபிள் டெஸ்ட்டுக்கு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஃபீஸிபிள் டெஸ்ட்டில் 26% இருக்குது வாட்டர் பாடிஸ் இருக்குது. இது கொடுத்துட்டாங்க. அது 26% வாட்டர் பாடிஸ் இருந்தால் இந்த திட்டம் அனுமதி கிடைக்காதுன்னு நினச்சிட்டு அதை மறுபடியும் விட்ரா வாங்குறாங்க. விட்ரா வாங்கிட்டு இப்போ நாடாளுமன்ற தேர்தலோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த வாட்டர் பாடிஸ் இப்போ இருக்கிற அந்த மே மாத கால சூழ்நிலை உங்களுக்கு எல்லாரும் தெரியும். மே மாதம் வளர்ச்சியான சூழ்நிலை எல்லா இருக்கு. வாட்டர் பாடிஸ் நீர்நிலை தண்ணீர் இருக்காது. ஆமாம், இப்போ ட்ரோன் மூலியமா காட்சிப்படுத்தி அந்த காட்சி பிரகாரம் பார்த்து இருக்கிற தண்ணி கொஞ்சமாக இருக்கு பாருங்களா, அது 6% ஆக்குறாங்க. வாட்டர் 26% நீர்நிலை 6% மாற்றி குறைச்சி இப்போ அது அனுமதி கேட்குறாங்க. இது எந்த அளவுக்கு இதுல ஏதாவது வெளிப்படைத்தன்மை இருக்குங்களா? சரி, ஓகே சார். இந்த பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டம் அந்த பகுதியில் கொண்டு வந்தா எத்தனை கிராமங்கள் பாதிக்கப்படுகின்றது, எத்தனை குடியிருப்பு பாதிக்கப்படுகின்றது, எத்தனை மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது, எவ்வளோ விளைநிலங்கள் பாதிக்கப்படுகின்றது, அதை சொல்லுங்க. ஐயா, இந்த திட்டம் நீங்க கொண்டு வரதால நேரடியா பாதிக்கப்படுற கிராமம் 13 கிராமங்கள் முற்றிலுமா அங்கிருந்து அகற்றப்பட வேண்டியுள்ளது. அகற்றப்படுற 13 கிராமங்கள். இதில் 12 ஏரிகள், 24 குளம் குட்டைகள், ஏறக்குறைய 5500 ஏக்கர் பண்ணுறாங்க.
ஃபுல்லாவே அழிக்க போறாங்க. 5500 பண்றாங்க. கம்பன் கால்வாய் அழிக்க போறாங்க. இதுல வந்து சென்னையோட குடிநீர் ஆதாரமா இருக்கு கம்பன் கால்வாய் 7 கிலோமீட்டர்ல வந்து பண்றாங்க, துண்டிக்கப்படுது. இதுல கேளுங்க. இன்னொன்று கேட்டா இருக்கிற வாட்டர் பாடிஸ் எல்லாமே சென்னையோட வாழ்வாதாரம். ஏற்கனவே நீங்க நினைச்சிருக்காங்க சென்னை பெருமக்கள்லாம் இந்த பேட்டிக்கு பாருங்க. நாங்கள் உங்களுக்கு ஒரே கோரிக்கை என்னன்னா, நாங்கள் போராடுறது எங்கள் ஊருக்காக மட்டும் இல்லை, 13 கிராமத்துக்காக இல்லை, சென்னை சேர்த்து நாங்கள் போராடுறோம். ஏன்னா இது வந்து நாங்கள் இருக்கிற 3ஆம் அடுக்கு பகுதிங்க. எங்கள் பகுதியில் நீர் தேங்கினா தான் சென்னை வந்து பாதிப்பு இருக்காது. நீங்கள் இந்த பகுதியை நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த ஏற்கனவே சென்னை ஒரு மழைக்கு தாங்காது, மொத்த தண்ணி சென்னைக்கு தான் வரும். சென்னை பேர் இருக்கு காடாக போயிடும். இங்கே வந்து நீர் மேலாண்மை பாதுகாக்கணும்னு சொன்னால் இந்த வந்து நீர்நிலைகள் பாதுகாக்கணும். ஏன்னா வந்து இதை நம்பி விவசாயத்துக்கான போராடல, ஏதோ நாங்கள் எங்களுடைய விவசாயத்தை தாண்டி எங்களுக்கு ஒரு வந்து சோசியல் வெல்ஃபேர் இருக்கு எங்களுக்கு. ஆமா, இப்ப விளைநிலங்கள் வந்து அழிக்கப்படுகிறது, இயற்கை வளங்கள் அழிக்கப்படுகிறது, கால்நடைகளும் வந்து அழிக்கப்படுது, பறவைகளும் அழிஞ்சு போயிடும், வாழக்கூடிய நுண்ணுயிர்களும் அழிந்து போயிடும், மக்களும் அழிந்து போயிடுவாங்க இந்த திட்டத்தால். ஓகேங்களா? இப்போ வந்து மத்திய அரசு மாநில அரசு திட்டத்தை விடாப்படியாக கொண்டு வந்தா நீங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வேறு இடத்துக்கு இடம்பெயர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. இது கண்டிப்பா இது வந்து மாநில அரசு தான். மத்திய அரசு வந்து எங்க கொடுத்தாலும் எடுத்துக்கிறான்றாங்க. மாநில அரசு தான் அங்க ஏரிகள் குட்டை குளம்லாம் வந்து கவர்மெண்ட் சொந்தமான நிலம். அது அங்க அதிகமான நிலம் புறம்போக்கு இருக்குதுன்றாங்க. அது புறம்போக்கு கிடையாது, சுத்தமா ஏரி குட்டை குளம் தண்ணீர் ஓடை தான். நீங்கள் பாருங்கள் 25-26% போட்டிருக்காங்க முதல் படத்தில். அதில் பார்த்தீங்கன்னா முழு நிறமெல்லாம் தண்ணி, 4/1 தண்ணி. அந்த தண்ணி அழிச்சிட்டா அந்த தண்ணியில் எங்கே வரும்? சென்னை தான் தாக்கும். சென்னை இந்த ஒரே நாள் மழையில் சுத்தமாக வெள்ளம். எங்களுடைய நாங்களும் வண்டியெலாம் வச்சுருக்கோம், டிராக்டர்னு நிறைய தண்ணியில் அரிச்சிருக்கோங்க. அந்த ஒரு நாள் மழையும் தாங்காது சென்னை. எங்கள் கிராமத்தில் அழிச்சா அந்த தண்ணி மொத்தமாக சென்னை வந்தால் சென்னை தரமட்டம் ஆகிடும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமம் இருந்துனாக்கா கிராம பக்கத்துல வயல் இருக்கும், அந்த வயலின் பக்கத்துல பெரிய ஏரி இருக்கும். அந்த ஏரி தான் வந்து அந்த வேளாண்மைக்கான நீர் ஆதாரம். கிராம பக்கத்துல பார்த்தோன்னா ஒரு சித்தேரி இருக்கும், அந்த சித்தேரி தான் அந்த கிராம மக்களுக்கு குடிநீர் ஆதாரம். சோ இப்ப வந்து முழுவதுமே வந்து விளைநிலங்களா இருக்க வாய்ப்பு இல்லை. விளைநிலங்கள் ஒரு பகுதியா இருக்கும், குடியிருப்பு பகுதி ஒரு பகுதியா இருக்கும், ஏரி பகுதியா இருக்கும், சித்தியர் ஒரு பகுதியா இருக்கும். அது இல்லாம ஆடு கால்நடைகள் அப்படிதான் இருக்கும். சோ இப்ப இந்த திட்டம் கொண்டு வந்தா ஒட்டுமொத்தமாவே வந்து எல்லாம் அறவே அழிஞ்சிடும். சார் அதில் வந்து பெயர மழை தண்ணீரை அந்த ஏரி குட்டை குளங்கள் தேக்கி வச்சுக்கும். அந்த தேக்கிற தண்ணியை விளைநிலங்கள் பாய விடுவோம். அந்த விளைநிலங்கள் 2 போகம் அறப்பறப்போம். 2 போகம் விளைநிலங்கள் மொத்தம் நெல் பயிர் சாகுபடி, மொத்தம் நெல் சாகுபடி தான் பண்ணுறோம். அந்த தண்ணீர் மொத்தத்தையும் தரமட்டமாக்கிட்டால் தண்ணி எங்கே போகும்? சென்னை தான் வரும். நான் அந்த தண்ணி இப்போ தேங்கிறதுனால விளைச்சலுக்கும் பாதிக்கும். பயிர் வைக்கிறோம், விளைநிலங்கள் பயிர்வாகும், குடி தண்ணீரும் வரும், செம்பரமாக ஏறி குடி தண்ணீர் வரும். தேக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சென்னை வரும். நீ ஐஸ் தான் மொத்தமாக ஒரே நாளில் பிறந்து வரும். அப்போ சென்னை தாங்காது. அதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்களும் சென்னையே அழிஞ்சு போயிடும். அதாவது இந்த அரசாங்கத்தை எது சொன்னால் அது கேட்கவே காது கொடுத்தே கேட்கல. அந்த அமைச்சருங்க அந்த ஸ்டாலினுக்கோ அந்த முதலமைச்சருக்கு கொண்டு போகிறாங்களா இல்லையான்னு இந்த திட்டத்தை தெரில. இந்த திட்டத்தை வந்து அதிகாரிங்க அங்கேயே போட்டு போயிட்டு பண்ணுறாங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா முதலமைச்சருக்கு இது போய் சேரணும். சேர்ந்தால் அவர் வந்து இதை பராமரித்து, அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறாங்க 700 நாள் நோக்கி போராடி கொண்டு இருக்கிறோம். அதை அவங்க செவி சாய்க்கவில்லை. அதனால் இந்த ஆட்சியாளர்களை எங்களை சந்திக்காதனால ஆந்திராவை நோக்கி சித்தூர் கலெக்டரும் மனு கொடுக்க போகிறோம். எங்களுடைய அரசாங்கம் சரியில்லை, எங்களை வாய விடல, அதனால் நீங்களாவது கொஞ்சம் இடம் கொடுங்க, நாங்கள் வந்து போயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய குழு தான் போதும். 15 பேர் முதல்ல போகிறோம். 15 பேர் போயிட்டு அங்கே மனு கொடுத்து ஆந்திரா மாநிலத்தில் சித்தூர் மாவட்ட கலெக்டர் மனு கொடுக்க போகிறோம். நீங்கள் வாழ்வதற்கு இடம் மனு கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இடமாக இல்லை. எங்களுடைய காது கொடுத்து கேட்கல இந்த அரசாங்கம். கேட்குதா பார்க்கலாம். இந்த 700 நாள் ஆர்ப்பாட்டத்துல முதலமைச்சர் நேரடியா வந்து பார்த்து ஆறுதல் சொல்லவே கிடையாது. இல்லை, முதலமைச்சர் நாலேஜுக்கு இந்த சம்பவம் போகவே கிடையாது. அதாவது இப்போ நாங்கள் போராடி இருக்கிறோம், விவசாய மக்கள் போராடுறோம். ஏன்னா விவசாயிகள் மேலே குண்டாசு போட்ட அரசாங்கம் இந்த அரசாங்கம் பண்ணுறோம். ஆமா, விவசாயிகள் அதாவது ஒரு 200 ஏக்கர் இருந்தால் ஒரு திட்டத்தை பயன்படுத்தலான்னு நில ஒருங்கிணைப்பு சட்டம் கொண்டு இந்த அரசாங்கம் தான். ஆமா, ஆனால் ஆந்திரா மாநிலத்தில் இது மாதிரி ஆட்சி ஜெகன்மோகன் ரெட்டி அந்த திட்டத்தை கொண்டு வர. ஆனால் இப்போ வந்து இப்போ பொறுப்பேற்ற சந்திரபாபு நாயுடு அந்த திட்டம் வந்து கேன்சல் பண்ணுறாரு. ஏன்னா அந்த திட்டம் வந்து விவசாயிகளுக்கு வந்து பாதிக்கும். அதனால தான் விவசாயிகள் பாதுகாக்கிற அந்த ஆந்திர மாநிலம் எங்களை பாதுகாக்குமா? இல்லை, அதனால தான் நாங்கள் ஆந்திராவை செலக்ட் பண்ணோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து கர்நாடகா போயிருக்கலாம், நாங்கள் வந்து கேரளாவுக்கு போயிருக்கலாம். ஏன்னா விவசாயிகளுக்கு
ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்க அதாவது விவசாய நலமையும் முக்கிய நலம் கருதுறாங்க. ஆனால் இந்த அரசு அப்படி கிடையாது. இருக்கிறது எல்லா 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 விளைநிலங்களையும் கட்டிடங்களாகவும் கம்பெனிகளை மாற்றினா போதும். விவசாயியை பற்றி அவங்க சாப்பாடு கவலை இல்லை. அது மண்ணையும் மக்களையும் அடியோடு அடிக்கின்ற வேலையை அதான் பார்க்குறாங்க, ஈடுபட்டு வருகிறது. அதான் பார்க்குறாங்க. இதில் என்ன அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு ஒரு உத்தரவாதம் என்னன்னா எதிர்கட்சிகள் இந்த திட்டத்தை கையில் எடுக்கல சார். கையில் எடுக்கல. ஏன்னா அவங்க தான் 2019 திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 2019ஆம் ஆண்டு தற்போது எதிர்கட்சியாக உள்ள அதிமுக அன்று ஆளுங்கட்சியாக இருந்தது. அவங்க தான் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? மக்களுடைய எதிர்ப்பை காட்டி அவங்க பின்வாங்கிட்டாங்க. பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த திமுக இந்த திட்டத்தை வீரியமா செயல்படுத்த முயற்சி பண்றாங்க. அதுதான் உண்மை. சரி, ஓகே. நீங்க வந்து ஆந்திர மாநிலம் சித்தூர் நோக்கி போறீங்க. ஒட்டுமொத்தமா எவ்வளவு மக்கள் அங்க குடியேற வாய்ப்பு இருக்கு சார்? இல்ல, குடியேற வாய்ப்பு இல்ல. எங்களுக்கு இந்த திட்டத்துக்கு கொண்டு வந்தா எங்களுக்கு நான் பிறந்த மண்ணில இருந்து என்ன வேரோடி மண்ணோட புடுங்கி இன்னொரு இடத்துக்கு வைக்கிறத கொடுத்துட போறோம். இன்னும் இப்போ ஏகனாபுரத்து போறேன், 42 வயசு ஆகுது. அந்த ஊர்லயே வாழ்ந்துட்டேன். நான் எடுத்து போயிட்டு இங்கே இன்னொரு ஊர்ல நான் வாழறதை விட அங்கே போனால் என்னோட வந்து எனக்கு அடையாளம் இருக்காது, மூவாயிரம் இருக்காது. நான் சொந்த நாட்டில் அகதியாக வாழ்றேன். சொந்த நாட்டிலே அகதிகளாக்கப்படுவோம். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அகதியாக்கப்படுகிறோம். சிங்கரை பேர் வாத மாதிரி இங்கே ஒரு அதிகார சூழல் நடக்குது. அதனால நாங்கள் மொழி தெரியாத இடத்துல எந்த வேலை செய்யணும் எப்படின்னு இருந்துக்கலாம். இல்ல, நீங்க சித்திரன் நோக்கி போறீங்க இல்லையா? 13 கிராமங்கள். ஓகேவா? 13 கிராமங்கள்ல எவ்வளவு குடியிருப்பு இருக்கு, எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க, அதை சொல்லுங்க. 10,000 குடியிருப்புகள் இருக்கு சார். இதுல என்னன்னா நீங்க எவ்வளவு மக்கள் வந்து 10,000 மக்களும் வாழ்றாங்க. குடியிருப்பு 10,000னாக்கா வாழ்க்கை மக்களும் 30,000 பேர் இருப்பாங்க. 40,000 பேர் இருப்பாங்க. 13 கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஏகனாபுரம் 900 ஏக்கர் எங்களை அப்படியே, அதாவது 1 சென்ட் நிலங்களும் இங்க இருக்கு. அதாவது பரந்தூரோட ஒரு பகுதி நாகப்பட்டு, அது மட்டும் அடிக்கிறது. பரந்தூர் அந்த வில்லேஜ் எப்படி இருக்கு, பகுதி அடிக்கிறாங்க. தண்டலம் ஊராட்சியோட ஒரு பகுதி நெல் அடிக்கப்பட்டு தண்டலம் ஊராட்சி எப்படி இருக்கு. அது மேலே கிராமம் அது ஒரு பகுதி அடிக்கிறாங்க. அதனால எங்க ஏகனாபுரம் மட்டும் தான் முழுக்க அடிக்கப்படுறாங்க. முழுக்க அடிக்கப்படுறீங்க இல்லையா? இப்ப வந்து மொத்தமா எத்தனை குடியிருப்பு அடிக்கப்படுறாங்க, எவ்வளவு மக்கள் அந்த இடத்துல வசிக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு வேறு மாநிலத்துக்கு குடியேறக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க, அதை சொல்லுங்க சார். இப்போ நாங்க வந்து நாங்க முழுக்க ஏகனாபுரத்தை பொறுத்து இப்போ நாங்கள் பண்ணிருக்கோம். ஓகே, ஏகனாபுரம் வந்து நாங்க தான் வந்து முடிவு எடுத்திருக்கோம். ஓகே, எங்க ஊர் மக்கள் ஒட்டு மொத்தமா ஏகனாபுரம் தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆமா, இல்ல ஏன் ஆர்ப்பாட்டம் இல்ல, எல்லா ஊருமே இந்த போராட்டம் முன்னெடுக்கிறாங்க, எல்லாம் கலந்துக்கிறாங்க. இதெல்லாம் அதிகமா பாதிக்கப்படுகிற ஏகனாபுரம் நாங்க வந்து கொஞ்சம் வீரியமா முன்னெடுக்கிறோம். முழுக்க பாதிக்கப்படுறாங்க, நாங்கள் வீரியம் முன்னெடுக்கிறோம். அதனால தான் வந்து நாங்கள் இந்த ஏகனாபுரம் கிராமம் தமிழ்நாட்டில் எங்களை வாடுறது வழி இல்லை, எங்களை வாழ வைக்கல. அதனால இந்த தமிழ்நாடு எங்களை வேணாம்னு சொல்லிட்டு தமிழ்நாடே வேண்டாம், ஆந்திரா மாநிலம் நாங்கள் முதல்ல நோக்கி போறீங்க சார். நோக்கி போறதில்ல சார், என் கான்செப்ட் அதை புரிஞ்சுங்க சார். இது வந்து அரசுக்கு சொல்றோம், அதிகாரிகளுக்கு சொல்றோம். நாங்கள் போய் மாவட்ட ஆட்சியர் பார்த்துட்டு சொல்ல உண்மையிலேயே சொல்லி எங்களுக்கு இடம் கொடுத்தா நிம்மதியாக போடும். ஏன்னா எப்படியாவது இந்த திட்டத்தை கொண்டு வர போறேன். அதாவது சார், ஏன்னா இல்லை நீங்க என்ன பண்றீங்கன்னா மக்கள் போராடுறோம், அதை பத்தி கவலையே பட மாட்டேன்ற மக்கள். இப்போ நீங்க நந்திகிராம் மாதிரியோ இல்லை வந்து தூத்துக்குடி மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்க ஆசைப்படுறீங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த திட்டம் கொண்டு வர போறீங்களே, மக்களோட நிலங்களை வந்து அபகரிக்கிறீங்க, கலைப்பேரம் செய்ய அனுமதி இல்லாம அபகரிக்கிறீங்க. நீங்க எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு இன்னொரு இடத்த கொடுத்து அந்த இடத்துல ஏன் வாழணும்? அதனால நாங்களே வெளியேறோம் சார். நீங்களே வெளியேறோம், நாங்களே வெளியேறோம். அரசாங்கம் கொடுக்கின்ற நீங்க வந்து தேவை கிடையாது, விருப்பம் கிடையாது. நீங்களே வந்து ஆந்திர மாநில சித்திரை நோக்கி போறீங்க. சொந்த நாட்டுல அகதியா நான் ஒரு நாள் வாழ மாட்டேன் சார். வாழ மாட்டீங்க. சொந்த நாட்டை ஒரு நாள் அகதியா வாழ மாட்டேன் சார். இதுக்காக என்ன விலை வேணா கொடுப்போம். அதான் சித்தூருக்கு போயிட்டு அந்த வந்து கண்டிப்பா மனு கொடுக்குறீங்க, ஏதாச்சும் ஒரு இடம் கொடுங்க, ஆனா இங்க வந்து வாழறோம். ஓகே, வெளி மாநிலத்துல வாழ விருப்பப்படுறீங்க சார், சந்தோஷம். தமிழ்நாட்டுல அரசாங்க இடத்துல வாழ விருப்பம் கிடையாது சார். இதுக்கு சொல்றேன் சார், சொந்த நாட்டுல அகதியா சொந்த மாநிலத்தில் சொந்த மண்ணுல சார், சொந்த மண்ணுல ஒரு நாளும் அகதியா வாழ மாட்டேன் சார். வெளி மாநிலத்துல போய் வாழ்றீங்க சொல்றீங்க. அடிமையா வாழறேன் சார். அடிமையா வாழ்றேன் சொல்றீங்க. அடிமையா வாழறேன் சார். எப்ப சந்திக்க போறீங்க மாவட்ட ஆட்சி? 24ஆம் தேதி ஜூன் 24 எங்க வந்து எங்க போராட்டத்தோட 700வது நாள் அன்னைக்கு நாங்க எங்க போராட்ட குழு சேர்ந்து முன்னணி நிர்வாகிகள் மட்டும் போறோம். போயிட்டு ஃபர்ஸ்ட் மாவட்ட ஆட்சியர் சித்தூர் மாவட்ட ஆட்சியர் மரியாதை பாக்குறோம், பார்த்துட்டு எங்களோட கோரிக்கை வைக்கிறோம். அதுக்கப்புறமும் இந்த அரசாங்கம் எங்களை வந்து இங்கிருந்து வெளியேற்ற சொன்னதுனால எங்க கிராமம் ஒட்டுமொத்தமா அங்கே நாங்கள் போனோம். ஓகே, அந்த மாநில அரசாங்கமும் அதுக்கு ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா சார்? இலங்கையிலிருந்து வராங்க, ஏத்துக்கிறாங்க. இனப்படுவார்கிட்ட வராங்க, அவங்கள வந்து தமிழ்நாடு ஏத்துக்கலையா? எந்த மாநிலம் சார்?
தமிழ்நாடு சொல்லுவாங்க வந்தார வாழைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் போன ஆந்திரா மாநிலமும் நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. நாங்கள் வாழ வழி இல்லாமல் தான் போகிறோம். எங்களுக்கு வந்து வாழ வழி இல்லாமல் சொந்த மண்ணு நாங்கள் வந்து அகதியாக வாழக்கூடாதுன்ற ஒரே காரணம் தான் போவோம் சார். சார் இந்த 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 இதில் சுதந்திர இந்தியாவில் ஒரு பிறந்து எங்களுக்கு ஒரு சொந்த ஒரு அடையாளம் இல்லாமல் எந்த ஊராச்சும் இருக்கோம் சொல்லுங்க பாருங்க. இந்த திட்டம் இங்கே தான் கொண்டு வரணும். இன்னும் அவசியம் சொல்லுங்க. இது வந்து நிலக்கரி இருக்கா இங்கே தான் வருதா அப்போ கொண்டு வரலாம். அந்த கோல் இங்கே தான் கிடைக்குதுன்னா கொண்டு வரலாம். ஏர்போர்ட் இங்கே தான் கொண்டு வரலாம் சொல்லுங்கள். திருவண்ணாமலை பக்கத்தில் இன்றைக்கி கூட ஒரு ஆர்டிக்கல் எடுத்துருங்க. 11,000 ஏக்கர் அரசு நிலம் இருக்குது. அங்கே கொண்டு போங்க. வெறும் வந்து தயார மரமாக வச்சுருக்கீங்க. 11,000 ஏக்கர் இருக்குது சார் அரசு நிலம் இருக்குது. 1972 இந்திரா காந்தி பீரியடில் போட்டது. மாநில அரசு மத்திய அரசு வந்து கொலாபரேஷனில் அந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து நாளடைவில் அது வந்து அவ்வளோ சக்ஸஸ் பண்ண முடியாமல் அந்த இடம் தயார மரம் காடாக இருக்குது சார். அங்கே கொண்டு போங்க. விவசாய பூமியை ஏன் சார் வைக்கிறீங்க நீங்கள் எது அரசாங்கத்துக்கு தேவையான எடுக்கலாம். அந்த எடுத்துக்கிறதுனா எங்களுக்கு என்ன நன்மை சொல்லுங்கள். மக்களுக்கு இந்த திட்டத்தால் என்ன நன்மை? வேலை வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கள். அந்த திட்டத்தால் வெறும் 710 பேர் வேலை வாய்ப்பு. நாங்கள் 10,000 பேர் அதில் அந்த திட்டத்தை அடிக்கிறோம். யாருக்கு வேலை கொடுப்பீங்க? என்ன வேலை கொடுப்பீங்க? ஏற்கனவே எம்ப்ளாய்மெண்ட் கியூவில் நிற்கிறான் சார். இதுவரை ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் யாருக்கு வந்து போட்டீங்க? எம்ப்ளாய்மெண்ட் போஸ்டிங் போட்டீங்க? எந்த வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க? எங்களுடைய பாப்புலேஷன் 2,500 பேர். ஏகனாபுரம் மட்டும் 2,500 பேர். 500 பேர். ஏகனாபுரம் மட்டும் 600 வீடுகள். மொத்தம் அந்த பகுதியில் 1,250 வீடு. ஓகே, 2,000 பேர் வந்து நீங்க கண்டிப்பா சார் வேறு மாநிலத்துக்கு போறப்ப வந்து உங்களுக்கு வந்து பள்ளி கல்வி கல்லூரி கல்வி பாதிக்கப்படும். அரசாங்கம் வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்படும். உங்க முன்னோருடைய அடையாளமும் அழிக்கப்படும். திரும்ப சொல்றேன், நான் இங்கே அடையாளத்தில் வாழ போறோம். நீங்க சொல்லுங்க. நீங்க இங்க எங்கிறது ஏகனாபுரத்து எங்க வந்து மாத்தீங்கன்னா குடியமர்த்தினா எங்களை என்ன அடையாளம் சொல்லுங்க. சோ ஏகனாபுரம் மக்கள் வந்து சொந்த மாநிலத்தையே ஒரு அகதிகளாக போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு சார். அந்த நிலைமை சார் நாங்க இந்த போராட்ட குழு சரி எங்க ஊர் மக்களும் சார் இந்த நிலைமை ஏத்துக்கவே மாட்டோம் சார். எந்த சூழ்நிலை நீங்க அரசாங்கம் ஏன்னா அரசு வந்து அவங்களுடைய அரசு வந்து அதிகாரத்துக்கு துஷ்பிரயோகம் பண்ணலாம். அவங்க எப்படி வேணா பயன்படுத்தலாம். நான் உங்ககிட்ட வந்து அடிதடிப்பட்டு இங்க வாழறதை விட நாங்க இப்போ உங்களுக்கு இடம் தானே எடுத்துங்க. நீ கூட இடம் வேண்டாங்க. என்னுடைய இடமும் மண்ணு தான் எனக்கு வேணும். அதாவது அரசாங்கம் கொடுத்த இடமும் வேண்டாம், நிதியும் வேண்டாம் சார். எடுத்துக்க உங்க அனுமதி இல்லாம நிலத்தை எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கோ. எதுவும் வேண்டாம், நாங்க வேற இடத்துக்கு போயிடுறோம் சொல்றீங்க சார். எங்களோட அனுமதி கேட்டு எங்களை உத்தரவோடு தான் நாங்க பண்ணுவோம். அனுமதியோட அரசாங்கம் உங்க அனுமதியோடு உங்க நிலத்தை எடுத்தா நீங்க ஒத்துப்பீங்களா? ஒத்துக்கலையே சார். ஒத்துக்க மாட்டோம். நான் திரும்ப சொல்றேன், இந்த திட்டத்தால நான் இந்த திட்டத்தை நான் ஏன் சார் ஒத்துக்க சொல்லுங்க. இந்த திட்டத்தால என்ன நன்மை சொல்லுங்க. இந்த திட்டத்தால ஏற்பட நன்மைகள் நீங்க சொல்லிருக்கீங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்குமா? இல்ல அதாவது சிப்காட் மாதிரி ஒரு சிட்கோ மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்கா சார் 5,500 ஏக்கர்ல போடுறீங்க. ஒரு பிளான்ட் போடுற ஏர்போர்ட் பிளான்ட் ஒரு 710 வேலை சார். 710 உங்களுக்கு தெரியும். நம்ம இங்க இருக்கிற சென்னை மாநிலத்தை வேலை செய்யறாங்க. அதுவே 1 ஏக்கர்ல அந்த 710 வேலை கொடுக்கலாம். 1 ஏக்கர்ல 2 ஏக்கர் கொடுக்கலாமே. கொடுக்கலாம். விவசாயத்துல கொடுக்கலாம். ஒரு ஏக்கர் எத்தனை பேர் சாப்பாடு போட முடியும்? நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க தகுதி அடிப்படையில் என்ன தகுதி வைப்பீங்க? நாங்க கிராமத்துல போறோம். நான் என்ன படிச்சிருப்போம், அதிகமாக படிச்சிருப்போம். நீங்க என்ன தகுதி எனக்கு வேலை கொடுப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு கொடுப்பீங்க. இதுதான் எங்க தகுதியை நிர்ணயிப்பீங்க. செக்யூரிட்டி வேலை கொடுப்பாங்க. என்னுடைய சொந்த நிலத்தை கொடுத்து செக்யூரிட்டி வேலை கொடுப்பாங்க சார். என்னோட சொந்த நிலத்தை கொடுத்து என்னுடைய மானத்தை இழந்து மரியாதை இழந்து நீங்க நான் ஏன் சார் வாழணும்? நாங்க வாழ வேண்டிய சூழ்நிலை என்ன? ஏன் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கா சொல்லுங்க. சரி, அதுக்கு முன்பாக வந்து ஆந்திரா மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சு சந்திப்போம் சார். சித்தூர் மாவட்ட ஆட்சியர் சந்திக்க போறீங்க. கண்டிப்பா அவர் மூலமா ஆந்திரா சிஎம் சந்திக்க போறீங்க. யாருமே சார் பஞ்சம் போடைக்கு வரணும் வேற வேறான்னு சொல்ல மாட்டாங்க சார். சொல்ல மாட்டாங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாமே ஒட்டுமொத்த கால்நடைகள் உங்களுடைய குழந்தைகள் சார். அதுக்கு முன்பாக தற்போதுள்ள முதலமைச்சரையோ இல்ல வந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளையோ அமைச்சர்களையோ ஒரு முறை சந்திச்சு பேச சார் 2 முறை நாங்க அமைச்சரை சந்திச்சிட்டோம். செஞ்சிட்டீங்க. மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு மீட் பண்ணிருக்கீங்க. தாமன் பர்சன் மீட் பண்ணிருக்கீங்க. ஏவாவேல மீட் பண்ணிருக்கீங்க. 3 பேர் மீட் பண்ணிருக்கீங்க. எந்த நல்ல பதில் உங்களுக்கு வரல சார். அவன் என்ன சொன்னாங்கன்னா நாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அமைச்சர் நாங்க சொன்ன கருத்தை உள்வாங்கினாங்க. அது இல்லைன்னு மாட்டு கருத்து கிடையாது. உள்வாங்கிட்டு நாங்க வந்து ஒரு பீஸ் ஒரு கமிட்டி போடுறோம். ஒரு மச்சேந்திர கமிட்டி ஒரு கமிட்டி ஒன்று போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு கலாயம் சொன்னாங்க.
எல்லாமே சொன்னாங்க சார். சொன்னது எதுவும் நடக்கல. அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. மச்சேந்திரநாதனுக்கு அவருடைய அறிக்கை கொடுக்கல. நீங்க நோட்டீஸ் கொடுக்குறீங்க, 30 நாள் டைம் கொடுக்குறீங்க. உங்களோட நோக்கம் வந்து இடத்த எப்படியாச்சும் அபகரிக்கணும். அது தவிர வேற அதில் தான் வேகம் காட்டுறீங்களே தவிர மக்கள் ஏன் போராடுறா என்ன சார்? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாங்கள் இருக்கிற பகுதி மட்டும்தான் வந்து விவசாய பகுதி, சிறு பகுதி, முப்போக விளைகின்ற விவசாய பகுதி. காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே நாங்கள் இருக்கிற அந்த சிறு பகுதி மட்டும் தான் விவசாய பகுதி. இதையே அழிச்சுன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் விவசாயமே கிடையாது சார். முழுக்க சிப்காட்டு கட்டடங்களாம் கம்பெனிகளாக தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் காவிரி டெல்டா மாதிரி கிடையாது. எங்களுக்கு எல்லாமே வந்து வானம் பார்த்த பூமி. அதாவது மழை பெய்யும், ஏரியில் ஸ்டோரேஜ் பண்ணுவோம். இதுவரை எங்கள் ஊரில் ஒரே பம்ப் செட்டே இருக்காங்க. ஏரியில் வர தண்ணி வச்சு 2 நாங்கள் விளைவிக்கிறோம். ஒவ்வொரு வருஷத்துக்கு அரசு பதிவேட்டை பார்க்க சொல்லுங்கள், எவ்வளோ எங்கள் ஏரியாவில் வந்து நெல் உற்பத்தி பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இது வந்து ஒரு நெல் கலைஞர் சார். எப்படி அது சோழ மண்டலமோ அது மாதிரி இது பல்லவ மண்டலம். அது தஞ்சாவூர் நெல் கலைஞர்னு சொல்கிறாங்க. நான் இப்போ ஒரு மாதம் முன்னாடி தஞ்சாவூர் போனேன். எல்லாமே வறண்டு போயிருது. ஆனால் எங்கள் பூமி வந்து பாருங்கள் பச்சை பசேல்னு இருக்கும். தண்ணி இப்பவும் மடு போய் இல்ல. அந்த சென்னை சுற்றி உள்ள காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு எல்லாமே வந்து நல்ல விவசாய 3 மாவட்டத்தை வந்து ஃபுல்லா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அரசு கட்டிடங்களாக மாத்திட்டாங்க. பேர் தண்ணி கொஞ்சம் வரும், சென்னை முழுகிடும். இந்த 3 மாவட்டத்தை வந்து நீர் ஆதாரத்தை வந்து பெருக்கணும். அங்க உள்ள நீர்நிலைகளை வந்து ஆழப்படுத்தி கரைகளை வந்து பலப்படுத்தி நீரை சேமித்து வைக்க அரசு முயற்சி செய்தாதான் மழை காலங்கள்ல தண்ணீர் சென்னை நோக்கி வராம இருக்கும். இதே நிலை நீடிச்சுனாக்கா பெயர் மழை உள்ள சென்னைக்கு தான் வரும். சென்னை தொடர்ந்து முழுக்க நிலைமை தள்ளி நீர்நிலைகள் சொல்லப்படுற இந்த ஏரிகள் குளங்கள்லாம் வந்து நீர் பிடிப்பு இருந்தால் மட்டும்தான் சென்னைக்கு பாதுகாக்கப்படும். இந்த 3ஆம் நிலை நீரடுக்கெல்லாம் நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா இந்த சென்னை வந்து நீர் சென்னை தான் பாதிக்க போகிறேன். அதாவது சார் இது மாதிரி கேட்டீங்க, ஒரு நல்ல ஒரு விஷயம் கேட்டீங்க. இங்கே இருக்கிற சிஎம், தமிழ்நாடு சிஎம், அப்போ அமைச்சர், நாங்கள் எந்த அமைச்சரையும் பார்க்க மாட்டோம் சார். இதுக்கப்புறம் பார்க்க மாட்டீங்க. ஒரே ஒரு கோரிக்கை, மரியாதைக்குரிய இளைஞர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரை பார்க்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போ பார்க்கலாமே, வாய்ப்பு இல்லை வாய்ப்பு கிடைத்தா நாங்கள் இப்போ பார்க்க தயாராக இருக்கோம். ஏன்னா நாங்கள் போராடுற தகவல் அரசாட்சி போதான்னு எங்களுக்கு சின்ன ஒரு சந்தேகம் இல்லாமல் இல்லை. ஏன்னா உதயநிதி ஏன்னா அவர் தான் இப்போ வந்து தமிழ்நாட்டை வழி நடத்துறாரு. அதனால் அவர் மேலே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்கு, இல்லாமலாம் இல்லை. ஆனால் அவர் மட்டும்தான் பார்த்து நிலைமை சொல்ல திரும்புறேன். அவரு கைவிடிச்சாலும் நாங்கள் எடுத்த நிலையில மாறுபாடு வரும். இப்போ வந்து நீங்கள் வந்து தங்கம் தண்டரசை மீட் பண்ணியிருக்கீங்க, தாமு அன்பரசை மீட் பண்ணியிருக்கீங்க, ஏவா வேல் மீட் பண்ணியிருக்கீங்க. அவரெல்லாம் எப்படி மீட் பண்ணீங்களோ அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் மீட் பண்ணுங்க. ஏன் நீங்கள் சித்தூருக்கு போயிட்டு அவங்க இவங்களை மீட் பண்ணிட்டு மாவட்ட ஆட்சி எப்படி சந்திக்கிறீங்க மாதிரி இந்த வழி நாங்கள் வந்து இப்போ நாங்கள் போட்டது நாங்கள் அரசு அதிகாரிகள் தான் கேட்க முடியாது. அரசு அதிகாரி தான் உங்க மாவட்ட ஆட்சியர் சந்திச்சுங்க சார். சந்திச்சோம். அவங்க தான் ஆல்ரெடி 2 முறை வந்து நாங்கள் அமைச்சர் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்க மூலியமா கூட இது ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம், சந்தோஷம் தான். உங்க தொகுதி எம்எல்ஏ செல்லு பெருந்தகை. ஆமாங்க. உங்க சட்டமன்ற தொகுதி, நாடாளுமன்ற தொகுதி பாலையோ இல்ல செல்ல பிறந்தை சந்திச்சாலே போறாங்க. அவர் இல்ல சார், நாங்க யாரும் சந்திக்கிறோம் நான் கிடையாது சார். அவர் மூலமா நீங்க உதவி செல்வ பிறந்தை எங்க இடத்துக்கு வந்தாரு, பார்த்தாரு, எல்லாம் பண்ணாரு. நாங்க அதாவது மாண்புமிகு இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறதுக்கோ தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திக்கிறதுக்கு தான் 2 பேரும் சந்திக்க முடியும். யாரையும் ஏன்னா இனி சந்திக்க மாட்டீங்க. இவங்க 2 பேரும் தான் சந்திப்போம். இது மற்ற கீழ்மட்டத்தில் அமைச்சர்களையோ எம்எல்ஏக்களையோ நாங்கள் சந்திக்கிறது தயாராக இல்லை சார். ஏன்னா நாங்கள் சந்தித்து சொல்லி எங்களுக்கு குறைகளை சொல்லி யாரும் செய்து கொடுத்து கேட்கல. நாங்கள் உச்சகட்ட விரக்தி வைக்கிறோம். புரியுதுங்களா? ஒரே ஒரு தீர்வு இவங்க தமிழ்நாடு முதலமைச்சரும் இவர் உதயநிதி ஸ்டாலின் அவங்களால முடிஞ்சா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சார். இப்ப நாங்க எல்லாம் 24ஆம் தேதி ஆந்திர மாடல் சித்தூருக்கு போயிட்டு அங்க உள்ள டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மீட் பண்றீங்க. நீங்க அதுக்கு முன்பாகவே சந்திக்கலாம்ல. உங்களுக்கு கோரிக்கையை இந்த இருவரிடமிருந்து நிறைவேற்றப்படவில்லை என்றால் நீங்க சித்தூருக்கு போலாம். வாய்ப்பு கிடைச்சா எந்த கதையும் மூடல சார். எங்களுக்கு வாய்ப்பு அவங்க வந்து உங்களை சந்திக்க மாட்டாங்க. நாங்க அமைச்சர் நடத்துறது ஆளுங்கட்சி அரசு. அந்த ஏவாவில 3 அமைச்சர் கேட்கும் போதும் நாங்க அவர் சந்திக்கிறது தான் கேட்டோம் சார். நாங்க இடத்துல சொல்றோம், அவர் என்ன சொல்றோம் திருப்பி கேட்டோம் சார். தலைமைச் செயலாளர் சந்திக்க அனுமதி கேட்டோம், மாவட்ட ஆட்சியர் மூலமா சிஎஸ் மீட் பண்ணலாம். அதுவும் நடக்கல. முதலமைச்சர் சந்திக்க அனுமதி கேட்டோம், அதுவும் வாய்ப்பு தரல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க அனுமதி கேட்டோம், நாங்க என்ன பண்ண முடியும்? நடக்கிறது ஆளுங்கட்சி சார், திமுக அரசு. திமுக அரசு அவங்க அரசுல இருந்து அவங்க ஆட்சி செய்யற மாநிலத்திலிருந்து ஒரு மக்கள் இங்க வாழ பிடிக்கும் வெளியேறான்னு சொன்னா அது யார் சார் பண்ணனா?
அரசாங்கத்துக்குமே அது வந்து அவமானம் தானே சார். நாங்க யாரையும் அதாவது நாங்க மாநிலத்துல வந்து 2000 பேர் வந்து வாழ வழி இல்லாம வேறு மாநிலத்துக்கு போறாங்கனாக்கா அந்த மாநிலத்தை ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அவமானம் இது. சார் இல்ல சார், இதை நாங்க யாரும் அசிங்கப்படுத்துவோம் நாங்க பண்ணல. எங்க வாழ்வாதாரத்தை நாங்க போறோம் சார். நாங்க இப்ப அவங்க அனுமதி கொடுத்தால் உடனடியே நீங்க அங்க போயிடுவீங்க. எல்லாரையும் உங்க கால்நடைகள் உங்க கண்டிப்பா நடக்கும் சார். பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு போயிடுவீங்க. கண்டிப்பா நடக்கும் சார். கண்டிப்பா போயிடுவீங்க சார். இப்ப எல்லாமே முன்பாக வந்து அரசாங்கத்துல ஏதேனும் ஒரு சார் நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்தா நாங்க சந்திக்க தயாரா இருக்கோம். யார் மூலியமாச்சும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலியமாகவோ இல்லை வேற யார் மூலியமா நாங்கள் இந்த மாதிரி உதவி ஸ்டைலில் அவர்கள் முதலமைச்சரையோ நாங்கள் சந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்கணும். நாங்கள் எனக்கு கோரிக்கை சொல்லுவோம். கடைசி வாய்ப்பாக பயன்படுத்திக்குவோம் சார். கிடைக்கிற எந்த வாய்ப்பும் நாங்கள் வந்து உதாசீனப்படுத்த நாங்கள் இல்லை. கிடைக்கிற வாய்ப்பு பயன்படுத்திக்குவோம். இப்போ 700 நாட்களாக ஒரு ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து இதுவரை யாரெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சார்? அரசியல் கட்சி தலைவர் சார், எல்லா கட்சியும் சார், எல்லா அரசியல் கட்சியுமே அதிமுக எல்லாரும் வந்திருக்காங்க. அதிமுக கூட வந்து மாவட்ட வந்தாங்க, வராமலாம் இல்ல சார். இன்னொரு என்னன்னா, இது இந்த காணொலியை பாக்குற எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஆமா அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் இதை வந்து இது பிரச்சனை கையில் எடுக்கணும் சார். நீங்க அவரு போய் சந்திக்கலாம் இல்ல சார்? இல்ல சார், நாங்க ஓரளவு நாங்க வந்து எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க வந்து நேரடியாக சந்திச்சிருக்கீங்களா? இல்ல சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல. நீங்க சந்திக்கலாம். நீங்க உங்க மாவட்டத்துல யாரு அதிமுக நிர்வாகி, வாய்ப்பு கிடைக்கல. மாவட்டத்துல யார் திமுக நிர்வாகி சார், சார் இல்ல நிர்வாகி மூலமா தான் நீங்க சந்திக்க முடியுமே. இல்ல நாங்க வந்து எல்லாரையும் சந்திக்க எங்களால முடிஞ்சதை நாங்க வந்து ட்ரை பண்ணி தான் இருந்தோம். சக்சஸ் ஆகல. அது என்ன காரணம் தெரியல. ஆனா சக்சஸ் ஆக என்ன பண்ண முடியுங்க? அதான் உங்களுடைய இறுதியான கோரிக்கை என்னன்னாக்கா, அந்த சர்வதேச பசுமை விமான நிலைய திட்டம் ஒண்ணு அந்த இடத்துல இருந்து மாற்றப்படணும், இல்ல ரத்து செய்யப்படணும். உடனடியா சார், இதுதான் ஒரு 2 கோரிக்கை. ஓகேவா? அதை தாண்டி அரசாங்கம் எந்த விதமான மாற்று இடம் கொடுத்தாலோ நஷ்டீடு கொடுத்தாலோ நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அதை விட உங்க நிலத்தை உங்களையே மீறி அரசாங்கம் கையகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வருமானால் நீங்க வந்து அகதிகளாக வேறு மாநிலத்துக்கு போறீங்க. அதுதான் உங்களுடைய சார். இந்த திட்டத்தை நீங்க உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை வந்து கைவிடணும். அடுத்தபடியா இந்த திட்டத்துக்காக நில எடுப்புக்காக கொடுக்குற அந்த அறிக்கைகளை பின்வாங்கணும். இந்த மக்களோட பிரச்சனை கூட்டு பேசணும் சார். ஏன் 7 நாளா போராடுறீங்க? போராட்டம் வாழ்க்கையா போயிடுச்சு சார். நாங்கள் எப்படி சார் குறைக்கிறது? இவ்வளோ போராட்டே இருக்கோம். நாங்கள் இந்த தமிழ்நாட்டை விட்டு போகாத இப்போ யாரும் ஆசைப்படலையே. நாங்கள் எங்களை போக வச்சா இந்த திட்டத்தை நீங்கள் கைவிடாத வரை போராட்டம் தொடரும் சார். எந்த சூழ்நிலையும் அரசு தர மாற்று இடத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். எங்கள் நிலம் தான் எங்களுக்கு வேணும். இப்போ வந்து நீங்கள் காலங்காலமாக வசித்து வந்த பகுதியில் இருந்து வேறு மாநிலத்துக்கு குடியேறும் போது நீங்கள் எந்த மாதிரியான சிக்கல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும்? அதெல்லாம் எதிர்கொள்ள தயாரிக்கிறீங்களா? சார், நாங்கள் சாகவே தயாராக இருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாரும் சந்திக்கலாம் தயாரா இருக்கும் சார். சொந்த மண்ணு கஷ்டப்படுறது சொல்றேன். சொந்த மண்ணு கஷ்டப்படுறதை விட தெரியாத மண்ணு கஷ்டப்படுறது கஷ்டம் கிடையாது சார். நாங்க சொல்றேன், அந்நிய மண்ணு கஷ்டப்பட தயாரா இருக்கும், அசிங்கப்பட தயாரா இருக்கும். ஆனா எங்க மண்ணுல மானம் இருந்து வாழ தயாரா இல்லை. எங்களுக்கு ஒரு அடையாளத்திலிருந்து ஒரு கலாச்சாரத்திலிருந்து இந்த மண்ணில் நாங்கள் வாழறது தகுதி இல்லாதவர்கள் நாங்கள். அதனால எந்த சூழ்நிலையும் சரி, நாங்கள் அரசு தர மாற்று இடத்தை ஏற்றுக்க மாட்டோம். என்னோட இடம் தான் எங்களுக்கு வேணும். இந்த திட்டத்தை நீங்கள் கைவிடுங்க, எங்கள் இடத்த வாழ விடுங்க. திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஒட்டுமொத்த உங்களை அடையாளமே பூர்வீகமே அழிக்கப்படும். ஸோ இன்னைக்கு வந்து சென்னைக்கு வந்தீங்க இல்லையா? யாரை சந்திச்சிங்க? தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அணி பிரேமலதா அவரை சந்திச்சோம். ஆல்ரெடி அவங்களே ஒரு வருஷமா ஆதரவு கேட்டீங்க? இல்லை, ஆல்ரெடி பேசியிருந்தாங்க. அவங்க மாவட்ட செயலாளர் வந்தாங்க. மறுபடியும் ஏதாவது போராட்டம் நாங்கள் எங்கள் கட்சியும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கோம், விவசாய பக்கம் தான் இருக்கோம், நீ கவலைப்படாதீங்க, அவங்களுடைய ஊருக்கே வரேன் சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லா கட்சியும் ஆதரிக்காம கிடையாது. திமுக அதிமுக தவிர உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. விவசாயி ஆகிறது எந்த கட்சியும் ஆதரிக்க மாட்டாங்க சார். விவசாய பக்கம் தான் இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து உங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தி போராட்டு வரீங்க. உங்கள் போராட்டத்துக்கு ஜெம் டிவி கடைசி வரல வந்து துணை இருக்கும். உங்கள் போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதே எங்கள் தொலைக்காட்சியினுடைய விருப்பமாக உள்ளது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.